லெமன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட் எடுத்துக்கோங்க. கேரட்டை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க, நல்லா துருவிக்கோங்க. பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா ஒன்றுலேருந்து 3 வரை சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியையும் நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க. தோல் சீவிட்டு கழுவிட்டு அதுக்கடுத்து இஞ்சி நறுக்குங்க. கொத்தமல்லி தலையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதையும் கழுவிட்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஒரு பழம் எடுத்துக்கோங்க. அதையும் நறுக்கி வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணுங்கள். கடாய் வைங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. நல்லா வறுங்க. வேர்க்கடலை கொஞ்சம் வேகிற நேரம் அதிகமாக இருக்கும், அதனால சீக்கிரமாக சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. 2 கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. இஞ்சி நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துக்குங்க. நறுக்கி வச்ச கேரட் சேர்த்துக்குங்க. இஞ்சியும் கேரட்டும் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, லாஸ்ட்டாக சேருங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஏன்னா மஞ்சள் பொடி தான் நம்மளுக்கு கலர் கொடுக்க போகிறது. நல்லா வறுத்துச்சு பாருங்க. பொன்னிறமாக வறுத்துக்குங்க. வேக வச்சு சாதம் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சாதத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்குங்க, இல்லை சாதத்தில் உப்பு சேர்க்கலைன்னா அதிகமாக சேர்த்துக்குங்க. எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விடுங்க. இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஒரு எலுமிச்சம்பழத்தை ஃபுல்லாக பிழிஞ்சு விடுங்க. கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. கிளறுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. அதோடைய ஃப்ளேவர் இறங்குறதுக்காக கொத்தமல்லி தலையை சேர்த்துக்குங்க. அப்படியே சர்வ் பண்ணுங்கள். ஈஸியான ஒரு லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. லெமன் ரைஸ், எலுமிச்சை சாதம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.